வெல்கம் டு டுட்டூஸ் உலகம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்பாத்திக்கு புதுசாக சைடிஷ் கேட்குறாங்களா உங்கள் வீட்டில்? அப்போ உங்களுக்கு தான் இந்த ரெசிபி. இந்த ரெசிபி சப்பாத்திக்கு மட்டும் இல்லாமல் நான் ரொட்டி கீ ரைஸ்க்குமே சூப்பராக மேட்ச் ஆகும். வாங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பேபிகார்ன் பட்டர் மசாலா பண்ணலாம். அதுக்கு ஒரு 200 கிராம் அளவு பேபிகார்ன் எடுத்துகிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 5 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பேபிகார்னை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து அதை நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டரும் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானவுடனே கட் பண்ணியிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவு நல்லா வதக்கிட்டு ஒரு 2 பழுத்த தக்காளி எடுத்து அரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணி நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவோட ஸ்மெல்லெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டு எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட நம்ம பேபிகார்னையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த நேரத்தில் உப்பு தேவைன்னா பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பேபிகார்னை ஆல்ரெடி நம்ம ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துருக்குறோம். ஃபுல்லாகவே ஒரு 10 மினிட்ஸில் பேபிகார்ன் ஈஸியாக குக் ஆயிரும். கிரேவிக்கு ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு 15 முந்திரி பருப்பு எடுத்து அரைச்சி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது கிரேவிக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கிரேவியை இன்னும் கொஞ்சம் திக்காக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. அடுத்து கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு மைல்ட் ஸ்வீட்னஸ் கொடுக்கும். உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பக்காவாக கிடைக்கணும்னா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பேபிகார்ன் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.